அண்ணா டீ எடுத்துக்கங்க. அண்ணடா தாத்தா குரல மாத்தி பாடுறாரா? பெருசா பழைய சீடி போட்டு பாட்டு கேட்டிருக்குண்டா. இல்லடா, ஒரு பொண்ணு லைவா பாடுற மாதிரி இருக்கு. அட ஆமாண்ணே, காலைல ஒரு கார் வந்துச்சு. அந்த கார்ல ஒரு அம்மா, ஒரு சின்ன பையன், நச்சுன்னு ஒரு அக்கா வந்தாங்க. அக்காவா? ராணுவத்துல பயிற்சி எடுக்கிற மாதிரி இருக்குதுடா. அது சிங்கப்பூர் பட்டர்ஃப்ளை. கொஞ்சம் லேட்டா போகுது, அத கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எங்கடா வந்தீங்க? வணக்கம் சார். உள்ள யாரோ சாதனா சார்க்க மாதிரி பாடினாங்க. அதான் வந்து பார்த்து பாராட்டிட்டு போலான்னு வந்தோம். உங்க பாராட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, போங்கடா. அவங்கள ஒரு தடவையாவது பார்த்து பாராட்டலாம் தானே சொல்றேன். ஆமா 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 ஆமா. கூப்பிடுங்க. கூப்பிடுறேன்டா, போலீஸ் கூப்பிடுறேன். போலீஸா? அண்ணே கை வச்சு எடுக்காதீங்கண்ணே, கேளுங்கண்ணே தர்றேன். மோடிட ஆம்லெட் போடுறா. டேய், இவ்ளோ ட்ரை பண்ணி நம்மளால அந்த பொண்ணை பார்க்க முடியலையடா. டேய், சங்கீதம் பாடுற பொண்ணு காலங்காத்தால கண்டிப்பா கோலம் போடுறதுக்கு வருவா. இதுக்கு எதுக்குடா பீரை போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க பக்கிகளா? ஆமால. டேய், காலையிலே எந்திரிக்கணுமா? ஐயால தூங்குறானே. ஏய், காக்கி சட்டை போட்டா எனக்கு கருத்து சொல்லுவியா? ஏய், போலீஸ்காரனையே அடிப்பியா நீ? லாக்அப்ல போடுவேனா? விடிய விடிய உனக்கு லாடம் வா. 12 மணி வரைக்கும் கடையை வச்சுக்கிட்டு கிரிமினல்ஸை வளர்த்துக்கிட்டு இருக்கியா நீ? வண்டியை தள்ளுறா, போடா. சரிங்க. யார் நீங்க? இந்த காலனி தான் சார். ஆமா சார். என்ன பண்றீங்க? ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். குடிச்சிருக்கீங்களா? இல்ல சார், இல்ல சார். இல்ல சார். இது என்ன? கோக் பாட்டிலோட நியூ டிசைனா? சும்மா லைட்டா அப்படியே போங்க, இங்க இருந்து போங்க. போறேன் சார், போறேன் சார். யூத். கோலம் போட வருவான்னு காணோம். மாவு கிடைக்கலையே என்னமோ. எதுக்குடா மாவு? மார்கேல், இது நீ நினைக்கிற மாவே இல்ல, இது டோட்டலாவே வேற மாவு. எல்லாம் ஒரே மாவு தான். நாங்க அரைக்காத கோதுமை மைதாவை அரைக்க போறீங்க, பார்த்து அரைங்க. என்னடா இப்ப மட்டும் அவ வரல. நான் தான் மாவா? பொடிய. ஹாய். ஹாய். கம். அங்கிள், கிரிக்கெட் விளையாடலாமா? விளையாடலாமே. வாட்ஸ் யுவர் நேம்? பிரவீன், 3rd standard A section. ஓ, அப்பா? பாலசுப்ரமணியம், IOB manager. அம்மா? மீனாட்சி, housewife. டேய், எதுக்குடா தேவையில்லாதெல்லாம் கேட்டு? உங்க அக்கா பேர் என்னன்னு சொல்றா? அங்கிள், விளையாடலாம். விளையாடலாம், பேரை சொல்றா. அங்கிள், வாங்க அங்கிள் விளையாடலாம். டேய் கொப்பற, உங்க அக்கா பேரை சொல்றா ப்ளீஸ். ஆஹா, இப்ப விளையாடணும். டேய், சாரிடா சாரிடா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, கிரிக்கெட் விளையாடலாம்னு சொன்னோம், பிடிக்கல போல இருக்கு. கிரிக்கெட் தானே, அதுக்கு என்ன, விளையாடலாமே. அது இல்லக்கா. நீதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங். நான் IPL பிளேயர் தான், அதுக்கா நீ பயப்பட வேண்டாம். நீ உன் கேம் ஆடு, ஆனா பேட் எரிஞ்சிராதப்பா. இல்ல பட்டா ஆல்டர்னேட் கிடையாது. டேய், வாய மூடுறியா? இங்க மும்பையா? இல்ல சென்னை தான். ஓ, மும்பை எப்ப போனீங்க? போலங்க, அங்கதான் பிறந்தேன். அப்ப நீங்க மும்பை தானே? இல்லைங்க, நான் சென்னை தான். எப்படிங்க? அப்பா சென்னையில இருந்து மும்பைக்கு போனாரு, நான் அங்க பிறந்தேன். அப்போ நான் சென்னை தானே. ஓ, அப்பப்போ வருவீங்க? எப்பவாவது வருவேன் தாத்தாவை பாக்குறதுக்கு. சென்னை பிடிச்சிருக்கா? சுத்தி பார்த்தா தானே பிடிக்கிறதுக்கு. என்னங்க குழப்பறீங்க? தாத்தாவுக்கு வயசாயிடுச்சு, அவர் கூட்டிட்டு எங்கேயுமே போக முடியல. அதனாலதான் சென்னையை சுத்தி பார்க்கவே முடியல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சென்னை கொஞ்சம் சுத்தி பார்க்கணும், ஷாப்பிங் வேற பண்ணணும். என் கூட வருவீங்களா? போலாமா? போகணும்.
இன்னும் 5 நாள்ல மும்பை போகணும். 5 டேஸ்லயா? அதுக்குள்ளயா? போகாம இருக்க முடியுமா? ச்சே. ஆனா ஒண்ணு, முன்னெல்லாம் சென்னைக்கு வந்துட்டு போனா தாத்தா முகம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஆனா இந்த தடவை சென்னை, நீ நினைச்சு சந்தோஷப்பட நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நீதான். எல்லாம் சரிதான். ஆனா நீ போய் மும்பை விடி ஸ்டேஷன்ல இறங்கும்போது உன் மும்பை, அங்க இருக்கிற சூழல், உன் படிப்பு என்ன மறக்கடிக்க நிறைய விஷயம் அங்க காத்துக்கிட்டு இருக்கு. மறக்கிறதா? உன்னையா? இந்த 10 நாள்ல என் ஃபேமிலியில மெம்பர் ஆயிட்ட தெரியுமா? அவ்வளோ ஏன் என் கனவுல கூட வந்த. கனவுலையா? அஞ்சலி, எதுக்கு இங்க வந்த? உன்னை பார்க்கதான். ஏய், இது என் வீடு. அம்மா அப்பா இருக்காங்க. இருந்தா என்ன? பெட்ரூம். அம்மா அப்பா வருவாங்க, பாத்துட்டா? நான் டோர் லாக் பண்ணிட்டேன், கவலைப்படாத. ஏய், முதல்ல நீ கிளம்பு. உன்னை பத்திலாம் மும்பைல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மெட்ராஸ் பசங்களா மிடில் கிளாஸ் பசங்க, பொண்ணுங்களை ஏக்கமா பாப்பாங்க, பட் நோ யூஸ்னு. நாங்களாம் பாக்குறதுக்கு மட்டும்தான் அப்பாவியா தெரியும். ஆனா பாஞ்சம் பாஞ்சா பைசந்தான். என்ன சத்யா, கனவு கண்ட குப்புற விழுந்தா தலையில அடிங்கிற? அப்படி என்ன கனவு? அதை விடு, நீ ஊருக்கு போறதுக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. ஆமா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கு சிரிக்கிற? ஒயிட் கிராஸ். ப்ளீஸ் கொஞ்சம் சீரியஸா பேசலாமா? சரி சரி. நீ போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவியா? ஆமா பண்ணுவேன். ஆமா, ஃபோன் பண்ணுவேன். குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு. ஏன் என் பர்த்டே ஞாபகம் வச்சு விஷ் கூட பண்ணுவேன். ஆஃப் கோர்ஸ். ஆனால் அதெல்லாம் எனக்கு பத்தாது. என்னால் உன்னை வழியில் வந்துட்டு போகிற ஃப்ரெண்டாக நினைக்க முடியல. நீ என் வாழ்க்கை பூரா வரணும். அப்படின்னா ஐ லவ் யூ. எப்படி உனக்கு தோணுச்சு? அப்படி தோன்ற மாதிரி நடந்துக்கிட்டேனா? நோ, நான் அப்படி நடந்துக்கவே இல்லை. அஞ்சலி, உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போதே டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அதே. சாரி சத்யா, நான் எப்பவுமே உங்களோட ஃப்ரெண்டா தான் பழகுறேன். அப்போ நமக்குள்ள இருந்த நெருக்கம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா? நிச்சயமா. அஞ்சலி, நான் உன் கனவுல வந்தேன்னு சொன்னேன். எஸ், கனவுல வந்தேன். கனவுல கூட என் ஃப்ரெண்டா தான் வந்தேன். அப்ப கூட நான் உன்னை என் லவ்வரா பார்க்கல. சத்யா, ஓ மேலேயும் தப்பில்லை, என் மேலேயும் தப்பில்லை. பட் இனிமே நம்ம ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. எனக்கு என்ன வருத்தம்னா, மிச்சம் இருக்கிற 2 நாள் உன்னை பார்க்கவும் முடியாது, பார்க்காம இருக்கவும் முடியாது. ஆனா ஒன்று சத்யா, ஒரு பொண்ணு ஆணோட பழகுனா அது காதலுக்காக மட்டுமே இருக்காது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ். பாய், குட் பை. என்னடா லவ் இல்லைன்னு சொல்லிட்டாலாமே? என்னடா 10 நாள் ஒண்ணா சுத்திட்டு இப்ப திடீர்னு இப்படி சொல்றா? விடுறா, 10 நாள் டைம் பாஸுக்கு ஒரு ஆம்பளை துணை தேவைப்பட்டிருக்கோம். அதான் யூஸ் பண்ணிட்டு விட்டு போயிட்டா. சாச்சா, அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா. அவ ஃப்ரெண்டா தான் பழகுனா. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ லவ் பண்ணல, அந்த வேதனை உனக்கு இருக்கும்ல? இருக்கக்கூடாது. ஏன்? நம்ம உலகத்துல எத்தனையோ விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், அது கிடைக்கலன்னா சகிச்சுக்கல. அது நான் பொண்ணு விஷயத்துல மட்டும் வேதனைப்படுறது, கோவப்படுறது, அவளை துரத்தி தொந்தரவு பண்றது, அவளை அழிக்கிறது, இல்லைன்னா நம்மளே அழிச்சுக்கிறது, மொத்தத்துல ஃபியூச்சரே ஸ்பாயில் பண்ணிக்கிறது. நான் அப்படி இல்லை. அப்ப உன்னால அவளை மறக்க முடியுமா? மறப்பேன். ஏன்னா வாழ்க்கை இதோட முடிஞ்சிருது இல்ல. இன்னும் கொஞ்சம் நாள்ல, கொஞ்சம் மாசத்துல, கொஞ்சம் வருஷத்துல இதே மாதிரி ஒரு பொண்ணு மேல எனக்கு விருப்பம் வரலாம். அவளும் என்ன விரும்பலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் ஸ்பெசிமிஸ்ட் இல்ல, ஆப்டமிஸ்ட். Hey, come on. Hey, நான் ஜிகேஆர் பையன் சார். சாரி சார். Hey,
ஜிகேஆர் தெரியுமா உனக்கு? தெரியாது சார். அப்படியே சல்யூட் பண்ண சார் 6ல பேர் முடிஞ்சாலே கொஞ்சம் பெரிய ஆளா தான் சார் இருப்பாங்க. எம்ஜிஆர், என்டிஆர், எஸ்எஸ்ஆர், ஜேபிஆர் அந்த வரிசையில ஜிகேஆர். இடியட். சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். அவன் தான் சும்மா போறவன பிடிச்சி அடிக்கிறான். சார் அவன் போய் சொல்றான் சார். முதல்ல அவன் தான் எங்களை வம்பிக்கிட்டான் சார். ஏய், ராத்திரி பிளாட்ஃபார்ம் கடையில பீர் பாட்டிலோட அவன் தானே நீ? சார் அது வேற சார். நான் சொல்றது கேளுங்க சார். சார் முதல்ல ஜீப்ல ஏத்து. சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். இவனுங்க எல்லாரும் மொத்தமா ஏத்து. ஏய் பாய், கம் ஹியர். டேக் இட். ஓகே. சார் எஸ்கேப் ஆகி ஓடுறான் சார். ரெடியா? இவனுங்களை உரிச்சா அவன் தானா வருவான். ராத்திரியில தண்ணி, பகல்ல ரவுடித்தனமா? எங்க? ஏன் ஏரியாவில் உங்களெல்லாம் லாடம் கட்டி 15 நாள் ரிமாண்ட்ல உள்ள தள்ளுறேன். வணக்கம். பத்ரி நாராயண். உட்காருங்க. பசங்களை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. ஏது நடந்திருந்தாலும் பெருசு பண்ணாம அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம பசங்க பிளே கிரவுண்ட்ல 10 பேரை விரட்டி அடிச்சத நானே நேர்ல பார்த்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். அதான் சொன்னேன்னு. எது நடந்திருந்தாலும் இது போலீஸ் ஸ்டேஷன். நான் இங்க சப் இன்ஸ்பெக்டர். சப் இன்ஸ்பெக்டர் மட்டும்தானே? உங்களுக்கு மேல ஏசி, டிசி, சிசி, டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, ஹோம் மினிஸ்டர் இத்தனை பேர் இருக்காங்க. இதுல யார் சொன்னா விடுவீங்க? ஐயா ரொம்ப பெரிய மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். அனுப்பிடுங்க. தேங்க்யூ மிஸ்டர் மதியழகன். ஐயா சொல்லிட்டார், நீங்களாம் கிளம்புங்க. தேங்க்ஸ்ண்ணே. பிளே கிரவுண்ட்ல விளையாடணும், அடிச்சுக்க கூடாது. ரொம்ப வெளுத்துட்டாங்களாடா?